பிஹைண்ட் வுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அம்ரேஷ் பேசுகிறேன். பிஹைண்ட் வுட்ஸ் பற்றி சொல்லணுன்னா, மற்ற நியூஸ் வரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நைட்டே அப்லோட் பண்ணிடுவாங்க எந்த மேட்டராக இருந்தாலும். அதனால் இந்த பிஹைண்ட் வுட்ஸ் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு சந்தோஷம் வரும். ப்ளஸ் ஃபஸ்ட்டு படத்தில் நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கொடுத்தது பிஹைண்ட் வுட்ஸில் தான். அந்த ஃபஸ்ட்டு நான் பிஹைண்ட் வுட்ஸோட ஒரு பெரிய ஃபேனு. இந்த படம் திருப்பி ரீரிலீஸ் ஆகுது நானே என்னுள் இல்லை. முக்கியமாக ஏன் ரீரிலீஸ் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு ரிலீஸ் அப்போது என் தலைவர் ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆகும்போது என் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எந்திரன் படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் ரிலீஸ் ஆனால் உங்களுக்கே அதோட ஃபேட்டு தெரியும். சார் படத்துக்கு தான் நான் 10 வாட்டி போனேன். என் படம் ரிலீஸ் ஆனதை பற்றி நான் கவலையே படலை. இப்போது திருப்பி ரீரிலீஸ் பண்ணுற காரணம் என்னென்னா, சரியான தியேட்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் டிவிடிஸ் என் வீட்டில் கேட்காதீங்க, நேராக தியேட்டரில் போய் பாருங்கள். பார்த்து ஃபீட்பேக் எனக்கு கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் சொல்லுங்கள். அடுத்தது லைனாக ஒரு 6 படங்கள் இருக்குது. இப்போ உடனே பண்ண போகிறது சீன் போடாதன்னு ஒரு படம் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது 3 முகங்கள் அப்படின்னு ஒரு படம் பண்ண போகிறோம். அதில் ட்ரிபிள் ஆக்ஷன். அதில் தான் அந்த தாடி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா சொல்லிட்டு ப்ரெஸ் முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தாடியை இதுதான் ஒன் ஆஃப் த கேரக்டராக நிற்கிறேன். நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், தாடி இல்லைன்னா சொல்லிடுங்க, ஷேவ் பண்ணி கேரக்டரை மாற்றிடலாம். தேங்க்யூ ஸோ மச். மக்களுக்கு வணக்கம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நானே என்னுள் இல்லை படத்தை திரையிட்டேன். ஆனால் திரையிட்ட நேரம் காலம் சரியில்லாததால் போகிற இடத்துக்கெல்லாம் இந்த படத்தை நாங்கள் பார்க்கல, மீண்டும் திரையிடணும்னு அன்பு வேண்டுகோள் விட்டாங்க ரசிக பெருமக்கள். அதுக்காகவே நான் மீண்டும் ஆகஸ்ட் 12 தமிழகம் எங்கும் இந்த படத்தை வெளியிடுகிறேன். இதற்கு மக்களாகிய உங்கள் அனைவருடைய அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக வேணும். ஏன்னா இது ஒரு சிறந்த படம். ஒரு 21 வயதில் ஒரு மகன் அதாவது கதாநாயகனாக நடிக்கவும் இசை அமைக்கவும் ஒரு கடினமான ஒரு விஷயம். இது நல்ல கருத்துள்ள படம். ஆகையால் இப்பேற்பட்ட ஒரு கலைஞர்களுக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கும் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே மீண்டும் இந்த ஆகஸ்ட் 12 எனக்கு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ரொம்ப ஒத்துழைக்கிறாங்க இந்த படத்தை வெளியிடுறதுக்கு. அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தொடர்ந்து ராஜமௌலி இயக்குனர், மாவீரன் படத்தை இயக்கிய ராஜமௌலி அவருடைய தகப்பனார், அவருடைய இயக்கத்தில் அம்ரேஷ் கதாநாயகனாகவும் இசையமைப்பாளராகவும் நடிக்க இருக்கிறார், இசையமைக்க இருக்கிறார். அதற்கு பிறகு ஆண்ட்ரூ பாண்டியன் அப்படிங்கிற ஒருத்தரை அதை இயக்குனராக அறிமுகப்படுத்துகிறேன். அவர் ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் கதையை இயக்கப் போகிறார். அதுலேயும் அம்ரேஷ் இசையமைத்து கதாநாயகனாக நடிக்கிறார். அதற்கு பிறகு கனடா கொலாபரேஷனில் ஒரு படம் தயாரிக்க இருக்கிறோம். அதற்கு நான் தான் இயக்கிறேன். இப்பொழுது முதல்ல இந்த நானே என்னுள் இல்லை படத்தை வெற்றி பெற செய்யணும், அதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் சார்பிலும் என் திரை உலக சார்பிலும் கோரிக்கொள்கிறேன். உங்களை எல்லாரையுமே ஒரு 2 மாதத்துக்கும் இல்லை உடனே பார்க்கலன்னா, பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்கள் செல்ஸ் எல்லாம் மறுபடியும் ஆக்டிவேட் ஆகுது. முக்கியமாக இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நானே என்னுள் இல்லை என்ற படத்தை திரைக்கதை எழுதி தயாரித்து இயக்கினேன். என் மகன் அம்ரேஷை இந்த படத்தில் கதாநாயகனாகவும் இசை அமைப்பாளராகவும் அறிமுகப்படுத்தினேன். ஒரு தவறான காலகட்டத்தில் நான் இந்த படத்தை திரையிட்டதனால் இது மக்களுக்கு போய் சேரவில்லை. நான் பல இடங்களுக்கு போன போது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இந்த படம் நாங்கள் பார்க்கலைங்க, நீங்கள் மறுபடியும் ஏன் இதை திரையிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள் எனக்குள் ஊட்டினார்கள். அவர்களுடைய விண்ணப்பத்திற்காக இந்த படத்தை ஆகஸ்ட் 12 இந்த மாதம் 12 மீண்டும் தமிழகம் எங்கும் வெளியிடுகிறேன் என்ற ஒரு சந்தோஷமான செய்தியை கூறிக்கொள்கிறேன். அதற்கு பிறகு ஆண்டவன் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஏன்னா இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க கிளிப்பிங்ஸ், இங்க பேசிய அத்தனை பேரும் KS ரவிக்குமார் அவர்களிலிருந்து, மனோரமா அவர்களிலிருந்து, SP முத்துராமன் அவர்கள்,
பி வாசு அவர்கள், பாலச்சந்தர் அவர்கள் பேசியதெல்லாம் யதார்த்தம், உண்மைகள். அந்த உண்மை வடிவத்தில் அம்ரேஷுக்காக அவங்க எல்லாம் வந்து வாழ்த்தியிருக்காங்க. அந்த வாழ்த்துகள், அந்த அவருடைய திறமை மக்களிடம் போய் சேர வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய பாலம் நீங்கள் தான். உங்களுடைய அந்த எழுத்தில் தான் இவர் ஆழமாக மக்கள் மனதில் பதிய வேண்டும். அவருடைய டேலண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்க, அதனால்தான் மீண்டும் இந்த படத்தை திரையிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு உதிச்சது. அது மட்டுமல்ல, ஒரு 21 வயதில் ஒரு பிள்ளை வந்து கதாநாயகனாக நடிக்கவும் இசை அமைக்கவும் என்பது ஒரு கடினமான ஒரு விஷயம். இது வந்து நடிகர் திலகம் பார்த்திருப்பீங்க நீங்க, அவருடைய ஆசி தான் இன்னைக்கு என் மகனை நான் வந்து திரையுலகத்தில் கதாநாயகனாகவும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். நடிகர் திலகம் அவர்களுடைய ஆசியுடன், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியுடன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன், சிவகுமார் அவர்கள், இது போன்ற பல கதாநாயகர்களும் பெரியோர்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதத்துடன் இந்த படத்தை மீண்டும் நான் திரையெடுக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகன் இப்பவே சொல்றாரு, ஸோ அதையும் சொல்லிடுறேன். நானே என்னுடைய இல்லை படத்திற்கு பிறகு மாவீரன் இயக்கிய ராஜமௌலியுடைய தந்தை வீரேந்திர பிரசாத் இயக்கத்தில் அம்ரேஷ் கதாநாயகனாகவும் இசை அமைப்பாளராகவும் அதில் பங்கு பெறுகிறார். அதற்கு அடுத்து ஒரு புதிய இயக்குனர், மிக திறமைசாலி ஆண்ட்ரூ பாண்டியன் அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் சயின்டிபிக் ஃபிக்ஷனில் தயாராக இருக்கிறது. அதுக்கும் இசை அம்ரேஷ் கதாநாயகன், இரண்டும் அவர்தான். அதற்கு பிறகு கனடா கொலாபரேஷன்ல ஒரு படம், ஹிலேரியஸ் காமெடி ஒன்று தயாரிக்க இருக்கிறோம். அதை நான் இயக்குகிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன 2 விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் அப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சோ அதை விட இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகப்போ என் தலைவர் எந்திரன் அப்போ என் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ எனக்கு ஏன் சந்தோஷமா இருந்துச்சுன்னா, என் தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது, அந்த சந்தோஷத்துல தான் நான் இருந்தேன். என் படம் ரிலீஸ் ஆன மாதிரியே எனக்கு தெரியல. ஏன்னா எந்திரன்ன்றது ஒரு மிகப்பெரிய படம். அந்த படத்தோட வந்து என் படம் வந்து வந்ததே ஒரு பெரிய விஷயமா நான் நினைச்சுக்கிறேன். இப்போ எங்களுக்கு எல்லாம் நல்ல தியேட்டர்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால திருப்பி வந்து இந்த படத்தை ரீரிலீஸ் பண்றோம். இது ரீரிலீஸ்ன்ற ஒரு டேர்மை மட்டும் எடுத்துருங்க. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து வீட்லயே டிவிடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ ஏன் ஒரு ஒரிஜினல் பிரிண்ட் போட்டு கொடுத்துரு. அந்த நிலைமை ஏன் வந்துச்சு அப்படின்னா, தேட்டரு குறைவு. தேட்டர் அப்ப வந்து எனக்கு சரியா கிடைக்காதனால படத்தை வந்து எஸ்டிமேட் மார்க் போட வேண்டியது மக்கள் கையிலயும் பத்திரிகை கையிலயும் தான் இருக்கு, தேட்டர் கையில கிடையாது. அதனால தேட்டர் இல்லாதப்போ இது என்ன மாதிரி ஒரு படம்னு யாருக்கும் தெரியல. மேபி திருப்பி இந்த படத்தோட டைட்டில் நான் சொல்லிக்கிறேன். படத்தோட பேரு நானே என்னுள் இல்லை. இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து படம் சரியா ரிலீஸ் ஆகாதனால. நான் ரோட்ல போனாலே நான் 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 என்னையா நானே பரோட்டா சப்பாத்தின்றீங்க, நானே என்னுள் இல்லை. அந்த படம் ஏன் இந்த மாதிரி எம்பசைஸ் ஆகலன்னா சரியா ரிலீஸ் ஆகல. அடுத்தது ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். பாட்டு அட்லீஸ்ட் நல்ல பாட்டு நீங்களாம் கேட்டீங்க, போட்டோம். நானே என்னுள் இல்லை பாட்டு நல்லா இருக்கு நிறைய பேர் சொன்னாங்க. இதை டிவியில போடுவாங்க நானும் கேட்டேன், பார்த்தேன். கரெக்டா எல்லாரும் ஒரு 12:30 மணிக்கு தூங்கிடுவீங்களா, அதுக்கப்புறம் பாட்டு போடுவாங்க. 12:30 12:45 மேல போடுவாங்க. நல்ல பாட்டை தயவு செஞ்சு எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கும் போது போடுங்க, தூங்கிட்டு இருக்கும் போது போடாதீங்க. சரி 6 மணிக்கு விடிகாலையில போடுவீங்கன்னு பார்த்தா கரெக்டா 5:45 மேல அந்த நானே என்னுள்ள சாயலே இருக்காது. அந்த மாதிரி இல்லாம இந்த வாட்டி ரீரிலீஸ் அப்போ பாட்டை தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் போடுவீங்கன்னு சொல்லி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்புறம் பத்திரிகை நண்பர்களுக்கு மிக்க நன்றி. அவர் எழுதின எழுத்துதான் இந்நேரம் நானே என்னுள் இல்லை நிறைய நாள் ஓடிச்சு. என் படம் எங்க நிறைய நாள் ஓடிச்சுன்னா போஸ்டர்லயும் பத்திரிகை எழுதினதுதான். ஏன்னா ஒரு பத்திரிகையில எழுதினாங்க, எந்த பத்திரிகைன்னு நான் இப்ப சொல்ல, இவர் கோடம்பாக்கத்தை வலம் வருவார் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. ஒரு பெரிய டைரக்டர் கூப்பிட்டு என்கிட்ட கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க.
பிரஸ் நிஜமாவே படத்தை பார்த்தாங்களா, பார்க்கலங்க, என் கூட நடிச்சாங்க அப்படின்னு சொன்ன பிரஸோட ஒரு சீன் இருந்துச்சு. எல்லாம் பிரஸ் பார்த்து உண்மையை தான் எழுதுறாங்க. ஸோ இந்த வாட்டியும் சொல்றேன், இன்னொரு வாட்டியும் நீங்க வந்து ரீரிலீஸ் மாதிரி எழுத்தா இந்த படத்தை பத்தி நல்லா எழுதணும் அப்படின்னு தாழ்மையோட வேண்டி கேட்கிறேன். இதுக்கு மேல நான் பேசல, ஏன்னா நான் பேச வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ உங்களோட எல்லாரோட பிளெஸிங்ஸும் எனக்கு தேவை. இந்த படம் திருப்பி ஒரு வெற்றி படையா அமைய வேண்டும். நன்றி, வணக்கம்.